ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களை, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மேகமலையெல்லாம் முடிச்சுட்டு மேகமலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம சின்னமன்னூர் போயிட்டு சின்னமன்னூரில் ஒரு தரமான ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம வேறு லெவலில் சாப்பிட்டு இப்போ குமிளி நோக்கி நேராக போயிட்டுருக்குறோம். சாப்பாடு சரியான டேஸ்ட்டு மக்களை, சரியான டேஸ்ட்டு. அந்த ஹோட்டல்லையே சர்வன் பண்ணவரே வந்துட்டு கேட்டார், உங்களுக்கு டேஸ்ட்லாம் ஓகேவா, எங்கேருந்து வரீங்க, வெளியூர்லேருந்து வரீங்களான்ட்டு. அப்புறம் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஈரோடு தான் சார், ஈரோடு, சேலம், பெங்களூர் இந்த மாதிரி சொன்னேன். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈரோடு, சேலம் நம்ம சைடில் ஒரே மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு. பட் பெங்களூரில் வந்து நம்ம பார்த்திபன் மட்டும் தனியாக கேட்டார், எப்படி இருக்குது ஓகேவான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை பற்றி பேசிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக குமிளி நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேனி டு குமிளி போகிற ஒரே அவுட்டர் ரிங் ரோடு இதுதான் இப்போ புதுசாக போட்டிருக்கிறது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பம் போய் ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி இருந்துச்சு. சரியாக நம்ம கம்பம் ஊருக்குள்ளே பூந்து அதுக்கப்புறம் வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ தான் இந்த அவுட்டர் ரோடெலாம் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சபரிமலை நம்ம பைக்கில் ரைடு பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அப்போ வரும்போது இந்த ரோடு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம அந்த டைமில் தான் வந்து இந்த ரோட்டில் வந்தோம். அப்போ தான் இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல டேக் டைவர்ஷனு, ஒரு பாலத்து மேலே முக்கால்வாசி ஏறிட்டு நானும் அப்போ அங்கே வந்து பார்க்குறோம், பாலம் 2 ஜாயின் பண்ணல, நடுவில் அவ்வளோ பெரிய கேப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் என்னடா இதுன்ட்டு மறுபடியும் அங்கேருந்து யூட்டன் போட்டு கீழே போய் மறுபடியும் உள்ளே ஒரு ஊருக்குள்ளே பூந்து அப்புறம் மறுபடியும் மேலே வந்து இந்த ரிங் ரோடு ஏறிச்சு. அதெல்லாம் ஞாபகம் மறந்துடுச்சு. ஏன்னா அப்போ இருந்த பிளேஸுக்கும் இப்போ இருக்கிற பிளேஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுவும் இல்லாமல் அப்போ நான் அந்த ரைடு பண்ணுறப்ப கொஞ்சம் சின்ன பையன், சோட்டா பாய், ஒரு 19 வயசு தான் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. 5 வருஷங்கிற பாருங்கள், 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 20 என்னமோ பண்ணேன், சரியாக ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த ரோடு ரொம்ப நாள் கழித்து வர ஒரு ஃபீல் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த மலையில் வந்துட்டு ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து அப்படியே குமிளியிலேருந்து நம்ம இதுதான் கொடைக்கானல், அப்புறம் நம்ம மூணாறு, போடிமெட்டு, அதோட தொடர்ச்சி தான் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது. நேராக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம குமிளி மலை. ஸோ நேராக போயிட்டே இருக்கலாம், தரமான வியூலாம் மேலே இருக்குது. குமிளி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ரொம்ப ஏறி வருவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேனியிலேருந்து மேலே குமிளி போகிறதுக்கு இது ஒரே ரோடு தான் இருக்குது. ஸோ கேரளாவோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற ஏரியா இது தான். அப்போ இருந்த போடிமெட்டுக்கு முன்னாடி இருந்த இந்த ரோடு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் அதிக வண்டி இதில் தான் ஏறும் இறங்க. தலைவன் இன்ஸ்டாவை தூக்கி கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வீடியோ ஃபுட்டேஜ் சூப்பர். தலைவன் டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி தலைவா தரையில் மட்டும் டச் பண்ணிடாத தலைவா, அப்புறம் கேமரா காணாமல் போயிடும். ஸோ அப்படியே நம்ம குமிளியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமிளி வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஊர். ஏன்னா அங்கே தான் முல்லைப்பெரிய டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைகை ஆற்றுக்கு தண்ணி வருது. ஏகே ப்ரோ போடு ப்ரோ, போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஸோ வைகை ஆற்றுக்கு தண்ணி வந்துட்டு குமிளி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து தானே தேனி கனெக்ட் ஆகுது. அதனால் வந்து பழைய ரோடுங்கிறதுனால நிறையா வெஜிடபிள் வெஹிக்கிளு மேலே மக்களை, குமிளி மலைத்தொடர். இந்த மஞ்சள் கலரை எங்கே போனாலும் இந்த மஞ்சள் கலரு ஹைவேஸில் வந்து வெள்ளை கலரில் அதை போட்டு வச்சிட்றாங்களா, அதில் வண்டி விட்டால் தட அடிக்குது. எதுக்குடா அதை போட்டு வைக்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதனால எவ்வளோ ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? முன்னாடி இருக்கிற வண்டியோட ஹெட்டெல்லாம் தடியாக கடை ஆடுது. ஒவ்வொரு தடவையும் ரைடு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் போயிட்டு வந்தோம்னா சஸ்பென்ஷன்லாம் செலவு. அதாக பாருங்கள், உதறல ஃபோன்லாம் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருப்பாட்டிருக்குது. அது சஸ்பென்ஷன் செலவு பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது மக்களே. இது எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் மட்டும்தான் இப்படி திட்டுறேன்னு நினைக்காதீங்க. லாரி டிரைவரில் கூட தான் திட்டுறாங்க, இந்த மஞ்சள் கலர் இந்த வெள்ளை கலரில் போட்டு இந்த
ஹம்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது மக்களே. சரி ஓகே, குமுளி மலைத்தொடர்கள் ஏற ரொம்ப ரோடாவதே. குமுளி மலைத்தொடர்கள் ஏற ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுது வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் போகணும். எடுத்தோடனேலாம் ஹேர்பின் பெண்ட் வராது, கொஞ்சம் முன்னாடி போனோம்னா தான் ஹேர்பின் பெண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும். அட இந்த மஞ்சள் கலர் கோடை வேறு போட்டு வச்சுன்னு மஞ்சா கோழி பசங்க பண்ணுற வேலை ஒன்றும் முடியல மக்களே. என்ன திடீர்னு அப்படியே சன்னமாக ஸ்லோ பண்ணுறாங்க. ஐயோ நிறுத்திட்டான், டேய் முன்னாடி போடா, நிறுத்தாதறான். எதுக்கு நிறுத்துறாங்கன்னே தெரியலையே. அட இந்த கோவில் மக்களே, அதாவது அந்த கோவிலில் வந்து எதுக்காக நிறுத்தினாங்கன்னா, அது வந்து குமுளி ஏறும் போது அந்த என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு பெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிவீடு முருகன் சொல்லிட்டு ஒரு கோவில். அந்த கோவிலுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு அங்கே நிறுத்தியிருக்காங்க. அங்கே நிறுத்தி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு பார்த்திபன் பூசாரி ஆகி நம்மளுக்கு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு விட்டாரு. அந்த பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம நேராக மேலே குமுளி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். குமுளி கீழேருந்து மேலே வந்து அரௌண்ட் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ரொம்ப அதிகமான ஹைட்டு, அதாவது கிலோமீட்டர் கிடையாது. நம்ம மேகமலை ஏறுற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கம், கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. பட் ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குமுளி ஃபாரஸ்ட்டு இந்த ரோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரோட்டில் நைட் நான் 3 மணிக்கு இந்த ரோட்டில் சபரிமலை போகும்போது வண்டியில் ஏறிட்டு இருக்கிறோம். எனக்குலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் தூக்கம், முக்கால் கண்டிஷன் தான் தெளிவாக இருக்கிற, கண்டிஷன் தூக்கல்லையே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு போட்ட போது அதுதான் ஞாபகம் வருது. இந்த ரோடாடா நம்ம நைட்டு ஓட்டிகிட்டு போனோம், எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. ஏன்னா நம்மள்ட்ட அப்பயும் ஃபாக் லைட் கிடையாது, இப்பயும் ஃபாக் லைட் கிடையாது. ஆனால் இந்த ரோடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களே, ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். இல்லையா பெண்டு தானா? அதாவது இந்த ரோடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பகல்லையும் அதிக வெஹிக்கிள்ஸ் வரும், ராத்திரி இந்த இடத்த எங்கேயோ பார்த்துக்கிடுமே என்னமோ இருக்குமே. பைப்பு இங்கே நேராக பைப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் கெத்து படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பைப்பு என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பைப்பு வந்து மேலே முல்லை பெரிய டேம்லேருந்து கீழே வைகை ஆற்றுக்கு தண்ணி போகக்கூடிய ஒரு பைப்பு. அதாவது நேராக ஓப்பனாக விட்டால் ரோடெல்லாம் இருக்குது, அப்படியே எல்லாத்தையும் அடிச்சிட்டு கீழே வந்துடும்ல. ஸோ அதனால் வந்து அப்போவே அந்த முல்லை பெரிய டேம் கட்டினா அந்த டைம்லேயே வந்து பென்னிக்யூக்கு வந்து இந்த இடத்த வந்து பைப் போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் ரைட் சைடில் இருக்க பாருங்கள். இந்த பைப் மூலியமாக தான் கீழே வந்துட்டு வைகை டேமுக்கு தண்ணி போகும். அந்த ஸ்கூல் பசங்களாம் நம்மளையே பார்க்குறாங்க. யாரா வண்டி ஓட்ட சொன்னால் கையை விட்டுட்டு பேசிக்கிட்டு வரான்னு பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் அந்த பையன். தம்பி தவறாக நினைக்க வேண்டாம்ப்பா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் மக்களுக்காக. ஸோ நைட்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ். அப்போவே எனக்கு என்னடா ஒரு ஹில் ஸ்டேஷனில் நைட்டில் இவ்வளோ வெஹிக்கிளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ டே டைமில் வந்து அதை விட மோசமாக இருக்குது. ஒவ்வொரு வண்டி சைடு போடுறதுக்குள்ளே முடிஞ்சிருவோம் மாட்டிருக்குது. அத்தனை வெஹிக்கிள்ஸ். அதாவது மேலே ஏறுறதுமே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ குமுளியை பொறுத்தளவுக்கு கீழே இறங்குறதுமே அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக சைடு எடுக்கும் போதோ இல்லை டேர்னிங்ஸ் கட்டும் போதோ கண்டிப்பாக ஹாரன் அடிச்சுட்டு சைடு எடுங்க. சைடு எடுக்கலாமா வேணாமாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா முடிவு பண்ணிட்டு ஏறுங்க. ஏன்னா ரோடு ரொம்ப ஷார்ட்டான ரோடு. இப்படிலாம் படுக்கு போட்டு போகலாம். ஆப்போசிட்டில் யாராவது ஏறிட்டாங்கன்னு வைங்க, அதாவது ஏறி வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். இப்போ தான் ஏர்பின் பெண்டே வருது. ஏன்டா இவ்வளோ தூரம் லெஃப்ட் ஏறி போகிறேன் தானே பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் மோசமாக இருக்குது. நான் பாட்டுக்கு போன ஸ்பீடில் படுக்க வச்சு படுத்துட்டுனா அதனால தான் கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கொள்ளணும். இந்த ரோடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டணும். ஸ்பீடு அதிகமாக எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடில் ஏறி போகாமல் லெஃப்ட் அணைச்சி போகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்கேஸ் நம்ம ரைட் ஏறி ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு இழுக்க முடியாது. லெஃப்ட் போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புனா கூட நம்மளோட போயிடும். ஆப்போசிட்டில் வர யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கும். ரைட் லெஃப்ட் திரும்ப முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைவு நெளிவான சாலைகள் வந்து கொண்டே இருக்கும். பேருந்து என்னப்பா எல்லாம் நிறுத்தி என்னமோ கப்புள்ஸ் கோல் ஆன் திஸ் பைப் ஏரியா கிட்ட நின்று கப்புள்ஸ் கோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க V4ல். இந்த V4 காரங்களை வந்து நம்ம மேகமலையிலேயே பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னும் ஃபாலோ பண்ணுற பாடி ஷோடாங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் மக்களே நம்மளாவே.
அட போங்க, எவ்வளோ நேரம் ஏடாடு ஒரே கார் பின்னாடி போயிட்டு இருக்குது, போனால் அந்த பக்கம் வழியை விட மாட்டேங்கிறாடாடு, எவ்வளோ தூரமாக துரத்திட்டு வர அந்த கார் அங்கிள் எனக்கு வழி விட மாட்டேங்கிறாரு மக்களே. எவ்வளோ நேரம் ஒரு 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 வயது பையன் ஒரு 2 வீலரில் எவ்வளோ நேரம் ஒரு 4 வீலர் பின்னாடியே வந்துட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் நெஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல வழி விடுவாருன்னு பார்க்குறேன், 5 நிமிஷமாக வழியை விட மாட்டேங்கிறாப்புல மக்கா. நானும் எவ்வளோ நேரம்டா பக்கமாக வந்துக்கிட்டு இது போய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட் இதை தாண்டிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ராகிவிட்டோம். இதுதான் கேரளா மாநிலம் குமுளிக்குள் என்ட்ராகிவிட்டோம் மக்களை. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா குமுளி வந்துடும். நம்ம கூட வந்த ஒரு பார்த்தி புரோவையும் காணும், பின்னாடி வந்தவங்க ஆளை காணும், எல்லோரும் என்ன தனியாக விட்டு போயிட்டாங்க. ஐயோ இல்லை, பார்த்திவன் முன்னாடி நிற்கிறாரு. போலாம்ப்பா. மக்களே, இதுதான் குமுளி. முன்னாடி பாருங்கள், சபரிமலை 129 கிலோமீட்ரு. நம்ம இதில் தான் சபரிமலை போனோம். அப்படியே நேராக போனோம்னா சபரிமலை போயிடலாம். ஆனால் இப்போ நம்ம சபரிமலையில் விட மாட்டாங்க. ஆமாம், நட மூடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆடி மாதம் முடிஞ்சு நட மூடி மறுபடியும் ஒரு 5 நாள் 6 நாள் கேப் விட்டு தான் மறுபடியும் திறக்க போகிறாங்க. அது கேரளா பார்டருக்குள். வெல்கம் டு கேரளா ஸ்டேட் மக்களே. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா குமுளி பஸ் ஸ்டாண்டு. இப்போ கடைசியாக மோகன்லால் படத்தில் கூட தடான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இந்த ஸ்டாண்டெல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. இங்கே வேறு ஸோ குமுளி டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. குமுளிக்குள்ளே வந்துட்டோம். எத்தனை வருடங்கள் ஆகிறது குமுளி வந்து. என்ன லைட்லாம் பிழுக்குங்குது மெயின் போர்டில். ஒரு கடையா, எல்லா கடையிலையும் பிழுக்குங்குது. நம்ம குமுளிக்குள்ளே கால் எடுத்து வச்ச நேரம் குமுளிக்கு ஏதோ ஆகி விட்டது. கரண்ட் இல்லை, ஏதோ பாஸ் ஆகிடுச்சாட்டிருக்குது. அதான் சட்டை லைட்டில் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்குது. நான் முன்னாடி போகிறதா? ஏகே ப்ரோ நான் முன்னாடி போய் என்ன பண்ணுறது? பார்த்திபன் ப்ரோ நீங்கள் தான் போகணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குமுளியில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். குமுளியில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முல்லை பெரியார் டேம் போக போகிறோம். அதுதான் நம்ம நாளையோட பிளான். இப்போ வந்து நம்ம குமுளி 2 வேர்ட்ஸ் போய் நம்ம ரூம் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கிறோம். இந்த லெஃப்ட்டில் கீழே போனால் முல்லை பெரியார் டேம் போகிறது. ரைட்டில் போகிற ரோடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து வண்டி பெரியார் நிலக்கல் சபரிமலை போகக்கூடிய வழி. இந்த ரைட் சைடில் தான் போகணும். நான் முன்னாடியே கூட போட்டிருக்காங்க பாருங்கள், வண்டி பெரியார் அண்டு தேக்கடிக்கு டிக்கெட்டு 2 எடுக்கட்டுமா, தாகத்துக்கு சிக்கிரி தண்டா கல்ல கட்டுமா அப்படின்னு அப்படியே ஜாலியாக பாடிட்டு போக வேண்டியதுதான். இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு வந்துட்டு உங்களுக்கு முல்லை பெரியார் டேம் அண்டு தேக்கடி போகிற ரோடா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் அதிகமாக வந்து இந்த ஜீப்பு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூம்ஸு ரெண்டலுக்கு தேவையானது எல்லாமே இதில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே ரூம் எடுக்க போகிறோன்னு தான் தெரியல. இல்லை எடுத்தாச்சு, ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க போகிறது தான் இப்போ வேலை. அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு பசங்க வண்டியை மாடிஃபை பண்ணிவிட்டு சைலன்சரை மாட்டி வச்சுட்டு போட்டு பிரின்னு பிரிக்கிறாங்க மக்களை. எதுக்கு நிறுத்துகிறாங்கன்னு தெரியலையே. கோவாவில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது லைன் கீப்பப் பண்ணணுன்னா இப்படி தான் லைன் கீப்பப் பண்ணி போகணும். அந்த காலில் சிக்னல்ஸ் காட்டுறது ஒவ்வொரு விஷயமும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பழகலாம். முக்கியமாக எப்படி சொல்கிறது, ஒரு டீம்னா இப்படி தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறத அருண் விஜய்கிட்ட நல்லாவே கற்றுக்கலாம். பார்த்திபன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு பிளானை பர்ஃபெக்டாக எடுத்து போட்டால் இப்படி தான் போடலாம் அப்படிங்கிறத செமையாக. மக்களை, கடந்து வந்த மூங்கில் பாதைகளை எல்லாம் தாங்கள் கண்டிருப்பீர்கள். இப்பொழுது வந்து நாம் சென்று கொண்டிருப்பது நமது அறைக்காக. அறியாத ரூமை தேடி போயிட்டு இருக்கிற மக்களை தேடுறாங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேக்கடி போகிற ரோடு இதுதான், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இங்கே கடைக்கணிகள் எல்லாமே இருக்கிறது. ரூம் எங்கே இருக்குன்னு தான் தெரியல, நம்ம பார்த்து ரூமு. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. இந்த வீடியோவை இதோட எண்டு பண்ணிக்கிறேன். அடுத்து நாளைக்கு தரமான ஒரு வீடியோவோடு வரும். அதாவது நாளை என்ன நடந்தது என்பதை தரமான ஒரு வீடியோவில் நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்எஸ் கேப்டன் மக்களை. வண்டியில் போகக்குள்ளே ரைடு பண்ணக்குள்ளே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருங்க. நம்ம சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.